ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாகில் ஒரு 2-3 நாள் நடந்த வேலைகளை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் சில கிச்சன் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த விளாக் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா மார்னிங் 5:30 எடுத்துகிட்ருக்கேன். மார்னிங் எப்பவுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிடுவேன். குடிச்சிட்டு இந்த மாதிரி வாக்கிங் ஒரு ½ hour போவேன். இது ரெகுலராக போவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கெல்லாம் காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கிறேனோ அன்றைக்கி போவேன். அப்படி இல்லைனா மார்னிங் டைம் கிடைக்கல அப்படின்னா ஈவினிங் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes நடந்துருவேன். ஏன் அப்படின்னா நாள் ஃபுல்லாக உட்காந்தே படிக்கிறோம், பிஸ்னஸ்க்காக பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் செஞ்சுட்ருக்கனால கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன். ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வெளியில் தான் வாக்கிங் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ வீட்டில் கூட இந்த மாதிரி நம்ம 8 போட்டுட்டு நடக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். வாக்கிங் போய் முடிச்சுட்டு எப்போவுமே நான் அந்த பூச்செடி நிறையா என்னோடய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். சின்ன செடியாக தான் இருக்கும், ஆனால் நிறைய பூ பூக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூ. ஸோ எப்போவுமே நான் மார்னிங் வந்தேன் அப்படின்னா இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு கீழே சாமிக்கு தாத்தா படத்தை எல்லாத்துக்குமே வச்சுருவேன் குளிச்சுட்டு வந்து. ஸோ மார்னிங் வாக்கிங் வந்து முடிச்சுட்டு பூ பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பறிச்சுட்ருக்கேன். அடுத்தடுத்து வேலைகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பான வேலைகள் அப்படிங்கிறதுனால டீட்டெயில்டாக எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் வீடு க்ளீனிங் இருக்குது. வீடு க்ளீனிங் ஃபுல்லாக எடுக்க முடியல. கிச்சன் வெசல்ஸ் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இந்த விலாகில். ஸோ கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு, ஏன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் ஈவினிங்லாம் படிக்க முடியுமான்னு எனக்கு தெரில. ஃபுல் டே ஒர்க் இருக்கனால சரி ஒரு 2 hours படிச்சுட்டு போவோம் அப்படிங்கிறக்காக படிக்க உட்காந்துருக்கேன். இப்போலாம் 2 to 3 hours மார்னிங் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் படிப்புக்கு. அதுக்கு மேலே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நைட்டு நான் கொஞ்சம் கண்முழிச்சு ரிவிஷன் பண்ணிக்கிறேன். மார்னிங் என்ன படிக்கிறேனோ அதை நான் ரிவிஷன் பண்ணிக்கிறேன். ஸ்டடி விலாக் அதனால தான் என்னால் கண்டினியூஸாக எடுத்து போட முடியறதில்ல. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க ஸ்டடி விலாக் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ படிக்கிற நேரத்தில் கரெக்டாக என்னால் அதை கண்டினியூஸாக வச்சு எடுக்க முடியறதில்ல அப்படிங்கிறனால தான் போட முடியறதில்ல. கண்டிப்பாக நான் முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். ஸோ எப்போல்லாம் நமக்கு மிடில் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம இந்த யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா படிக்கிற நம்ம மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் 2-3 ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்களுக்குலாம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் 5 hours படிக்க முடியும், 6 hours படிக்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. பட் கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதை ஸ்மார்ட்டாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருமே இதே மாதிரியே நீங்களும் படிக்கிறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தடுத்த வேலைகள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிசுன்னு இருக்கும். ஸோ அதை கழுவுறதுக்கு கொஞ்சம் வெதுன்னு தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி கலந்துக்கிட்டு சோப் உள்ளே போட்டு நல்லா கரைச்சி விட்டுருக்கேன். இதில் 1/2 லெமன் புழிஞ்சிருக்கேன். வினிகர் இருந்தால் நீங்கள் வினிகர் ஊற்றிக்கலாம், சோடாப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம். பட் இன்றைக்கி நான் லெமன் தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு நம்ம தேய்க்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வைக்கிற அந்த டப்பாவை விட மூடியில் தான் நிறைய கரை இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு மூடியை தான் ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தேய்க்கும் போது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன், ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு. ஸோ அதை பற்றி தெரியணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பிஸ்னஸோட ஷாப்புக்கு தான் நான் இன்றைக்கி போயிருக்கேன். என்னோடய டவுன்லைன்ஸ் கூட்டிகிட்டு அந்த ஷாப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இவங்க தான் அந்த ஷாப் ஓனர். அவங்களும் வந்து வீடியோவில் நின்னாங்க. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து வெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க்குங்கிறத தாண்டி இது வந்து நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம லைஃப்பில் சீக்கிரம் நம்ம நினச்ச இடத்த அடையணும் அப்படின்னா சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பண்ணி தான் ஆகணும். வேலைங்கிறது நமக்கு முக்கியம். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் வேலை கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அதையும் தாண்டி நமக்கு லைஃப் லாங் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும் அப்படின்னா சைட் பிஸ்னஸ் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அப்படி தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நம்ம என்ன திங்ஸ் வெளியில் வாங்குகிறோமோ நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாட பொருட்கள் தான் நம்ம இங்கேயும் வாங்க போகிறோம். பட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ரெவன்யூவோட வாங்க போகிறோம். அதுதான் மற்ற இடத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். இது கண்டிப்பாக வீட்டில் இருந்தே நம்ம நல்ல இன்கம் பார்க்குற ஒரு நல்ல பிஸ்னஸ். ஸோ இதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லீடர்ஸ் நம்பரும் தரேன். நீங்கள் அவங்களையும் காண்டாக்ட் பண்ணி இதை பற்றி கேட்கலாம். ஸோ அந்த ஷாப்க்கு என் கூட வந்தது தான் டவுன்லைன்ஸ். இவங்க 2 பேர் தான். டவுன்லைன்ஸ் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, நமக்கு கீழே நமக்கு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறவங்க தான். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஷாப் எங்கன்னு தெரியாது அப்படிங்கிறனால தான் நான் போய் அன்றைக்கி அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நமக்கு இந்த மாதிரியான நம்பகத்தன்மையான டவுன்லைன்ஸ் கிடைக்கும்போது இந்த பிஸ்னஸில் நம்ம சீக்கிரம் மேலே வர முடியும். ஸோ இதை நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறது வந்து இப்போ எதுவுமே புரியாது. ஸோ என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் அனுப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் காலைல பார்த்திங்கன்னா அமாவாசை. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ காலையில் நம்ம என்ன தான் முத நாள் க்ளீன் பண்ணாலும் மார்னிங் எழுந்து நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி வீடு தொடச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் மனசுக்கு நிறைவாக இருக்கும். அதனால் காலையில் எழுந்திரிச்சு நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தடுத்து வேலைகள் என்னென்னு பார்க்கலாம். அமாவாசை அப்படின்னாலே நம்ம சாம்பார் தான். எப்பவும் போல் சாம்பார் வச்சுட்டு ஒரு கூட்டு ஒரு பொரியல் மட்டும்தான் பண்ணுவேன் வடையோட. ஏன் அப்படின்னா 5 தொட்டுக்க 7 தொட்டுக்க அதெல்லாம் செஞ்சோம்னா வீட்டில் அதிகமாக யாரும் சாப்பிட்றதில்ல. நைட்டும் டிஃபன் அப்படிங்கிறனால தொட்டுக்க வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறனால 3 தான் செய்வேன் நான். ரொம்ப விசேஷமான அமாவாசை நாட்களில் மட்டும்தான் நான் வந்து அதிகமான தொட்டுக்க செய்வேன். ஸோ அப்போ பரபரப்பான வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
அடுத்து ஆடி மாதம் அம்மன் அலங்காரம் எப்படி பண்ணுறது, அதோட விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு வாரமும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன துணுக்குகளாக ஷேர் பண்ணுறேன். இதுதான் முதல் முறையாக நான் அம்மனோட அலங்காரம் பண்ணி நான் சாமி கும்பிட்றது. ஸோ இதை நான் டீட்டெயில்டாக எடுக்க முடியல. அடுத்த வாரங்கள்லேருந்து உங்களுக்கு இந்த விலாக் வரும். நன்றி.